ஹாய் வணக்கங்க. நான் உங்கள் வெல்னஸ் கோச் மாரி செல்வி பேசுகிறேங்க. எல்லாருமே சொல்லுவாங்க ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்தால் அந்த பிரச்சனை வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சென்டருக்கு ஒருத்தங்க நான் சென்டர் ஓப்பன் பண்ணலேருந்து 5 months கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் மேம். ஹாய். உங்கள் ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். என் பேர் பேபிராணி. எனக்கு வயசு 36 ஆகுது. நான் எதுக்காக வந்தேன்னா, எனக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை உண்டு. ஏஜ் அட்டன் பண்ணி 22 வருஷமாக பிசிஓடினால கஷ்டப்பட்டேன். அதனால என்னாச்சுன்னா 88 கிலோ வெயிட் அதிகமாகிட்டேன். 2 தடவை லேப்ராஸ்கோப்பி பண்ணியும் சரியாக வராதது. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு என்ன பண்ணலாங்கும்போது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த பிசிஓடிலேருந்து வெளியில் வரலான்னு சொன்னாங்க. நானும் வேறு நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன். எதுலேயுமே எனக்கு நல்ல ரிசல்ட் இல்லை. நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணதுக்கு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி நியூட்ரிஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுதுன்னு சொன்னாங்க. சரி வந்தேன். வந்து பார்க்கும்போது 88 கிலோ வெயிட் இருந்தேன். இவங்க சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணி இவங்க என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நாள்லேயே எனக்கு வந்து 1 கிலோ வெயிட் கம்மியாச்சு. இப்போ இங்கே சென்டருக்கு வந்து நான் 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் நான் 19 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன். அதில் வந்து அதோட எனக்கு பெரிய இது என்னென்னா, அந்த பிசிஓடிலேருந்து அப்படியே வெளியில் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் வராது, வந்தாலும் நான்ஸ்டாப்பாக நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா 5 மாதத்தில் எனக்கு 28 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் ஆயிடுது. கரெக்டாக 4 நாளில் ஸ்டாப் ஆயிடுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபுட்டு தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். பாருங்க, இப்படி அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும்போது இந்த ஃபுட்டை சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் சொல்கிறவங்க யார் அப்படிங்கிறத பாருங்கள். சாப்பிட்டு உணர்ந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.